ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போயம் நோ மென் ஆர் ஃபாரின். அதை எழுதினவர் யாருன்னா ஜேம்ஸ் பால்கனர் கிர்கப். நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்ற டைட்டிலுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மனிதனும் அந்நியர் அல்ல, எந்த ஒரு மனிதரும் அந்நியர் அல்ல. இப்போ இந்த போயம்னுடைய தமிழ் ஆக்கத்தை நம்ம பார்க்கலாம். Remember, no men are strange, no countries foreign. Remember, no men are strange, no countries foreign. அந்த லைனுக்கான அர்த்தம் என்னன்னா, நினைவிருக்கட்டும், ஒரு மனிதனும் வேற்று மனிதர் அல்ல, ஒரு நாடும் வெளிநாடு அல்ல. அதாவது எந்த ஒரு மனிதரும் வேற்றுமையானவர் அல்ல, எந்த ஒரு நாடும் வெளிநாடும் நமக்கு கிடையாது. Beneath all uniforms, a single body breathes. எல்லா சீருடைகளுக்குள்ளேயும் ஒரு உடல் தான் சுவாசிக்கின்றது. அதாவது நமக்கு யூனிஃபார்ம் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம், வேறுவாக இருக்கலாம். ஆனால் உடல் மட்டும்தான் சுவாசிக்கிறது ஒவ்வொரு ஆடைக்குள்ளும், ஒரு சீருடைக்குள்ளும். Like ours, the land our brothers walk upon. Like ours, the land our brothers walk upon. நம்மை போன்றே நம் சகோதரர்கள் நடக்கின்ற அந்த நாடு. அதாவது எந்த நாடாக இருந்தாலும் அங்கே எல்லாருமே நம்மை போன்றவே, நம் சகோதரர்கள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. Is earth like this in which we all shall lie? நாம் எல்லோரும் படுக்க போகின்றதே இது போன்ற பூமி தான். நம்ம எல்லாருமே படுக்க போகிற பூமி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பூமி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு 4 லைன்ஸுக்கான மீனிங் இதுதான். அடுத்த 4 லைன்ஸ் நம்ம பார்க்கலாம். They too aware of sun and air and water. சூரியன், காற்று, நீர் அவர்களும் அறிவார். எப்படி நம்ம நாட்டில் சூரியன், காற்று, தண்ணி அதெல்லாம் இருக்கோ, அது எல்லா நாட்டுக்கும் இருக்குது. அவங்களும் இதை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. Are fed by peaceful harvest by wars long. அதாவது அறுவடை கால அமைதியில் உணர்கின்றனர். அதாவது அறுவடை காலத்தில் ஒரு எல்லாம் வேலைலாம் செய்யாமல் அதை முடிச்சுட்டு, விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அறுவடை காலத்தில் அமைதியாக இருப்பாங்க. போர்க்கால நீண்ட குளிரில் பட்டினி கிடைக்கின்றனர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் லைன், ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வர்ஸ் பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டார். அறுவடை காலத்து அமைதியை உணர்கின்றன. அதுபோல் போர்க்கால நீண்ட குளிரில் பட்டினி கிடக்கின்றனர். போர்க்காலத்தில் பட்டினியினால் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, குளிரில் இருக்காங்க. Their hands are ours and in their lines we read. அவர்கள் கரங்கள் நம்மை போன்றது தான், அவங்களுக்கு வேற ஒரு கரங்கள், நமக்கு வேற கிடையாது. அவர்கள் வழிகளில் நாம் அறிகிறோம், அவர்கள் வழிகளில் நாமளும் தெரிஞ்சுக்கிறோம். A labor not different from our own. நம்மிலிருந்து வேறுபட்டதல்ல அந்த ஒரு உழைப்பு. அவங்க செய்கிற உழைப்பு நம்மகிட்டேருந்து வேறுபட்டது கிடையாது, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லைன்ஸ் பாருங்கள். ரிமெம்பர் தே ஹாவ் ஐஸ் லைக் அவர்ஸ் தட் வேக். அதான் ரிமெம்பர் அப்படின்னா நினைவு இருக்கட்டும், நம்மை போல் விழித்திடம் தான் அவர்களுடைய கண்கள். அவங்களுடைய கண்களும் நம்ம போல தான் விழிச்சிருக்கும். ஆர் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரென்த் தட் கேன் பி ஓன். அல்லது உறங்கிடும் மற்றும் வெற்றிடக்கூடும் வலிமையே. வென்றிடக்கூடும் வலிமை, அதாவது உறங்கிடும்னா அது தூங்கிறது, மற்றும் அந்த தூக்கத்தையே வென்றிடுவாங்க அவங்க வலிமையினால். பை லவ் இன் எவ்ரி லேண்ட் இஸ் காமன் லைஃப். அன்பினால் ஒவ்வொரு நாட்டிலும் இருப்பது பொது வாழ்வு தான். அன்பான ஒவ்வொரு நாட்டிலும் இருக்குது பொதுவான ஒரு வாழ்க்கை தான்.
that all can recognize and understand. அதனை வந்து எல்லாருமே நம்ம என்ன செய்யணும், கண்டுணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்டான்ஸா, let us remember whenever we are told. நினைவில் கொள்வோம் எப்போதெல்லாம் நமக்கு கூறப்பட்டவற்றையே. நமக்கு வந்து எப்போதெல்லாம் சொன்னாங்களோ அதையே நம்ம நினைவில் வச்சுக்கணும். என்ன சொன்னாங்க? டு ஹேட் அவர் பிரதர்ஸ் இட் இஸ் அவர் செல்ஸ். நம்முடைய சகோதரர்களை வெறுப்பது அது நம்மையே இழந்திட காட்டி கொடுத்திட குற்றஞ்சாட்டிட செய்திடுமே. அதாவது டு ஹேட் அவர் பிரதர்ஸ் இட் இஸ் அவர் செல்ஸ், that is it is ourselves that we shall dispose betray condemn. Remember we who take arms against each other. நம் சகோதரர்களை வெறுத்திட அது நம்மையே இழந்திட காட்டி கொடுத்திடும் ஒரு குற்றம் சாற்றிட செய்திடும். நினைவிருக்கட்டும், ஒருவருக்கு எதிராய் ஒருவர் ஆயுதம் ஏந்தும் நாம், ஒருவருக்கும் எதிராக ஆயுதம் ஏந்தும் நாம். லாஸ்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இட் இஸ் த ஹியூமன் எர்த் தட் வி டிஃபைல், அவர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட் அவுட்ரேஜ் த இன்னசென்ஸ். இந்த மானிட பூமியை திடப்படுத்துகிறோம், நமது நரக அக்னியையும் மாசும் அப்பாவிகளை கோபமூட்டுமே. ஆஃப் ஏர் தட் இஸ் எவ்ரிவேர் அவர் ஓன், ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரிஸ் ஸ்ட்ரேஞ்ச். எங்கும் இருக்கும் காற்று நமக்கு சொந்தமே இல்லை. நினைவிருக்கட்டும், எந்த மனிதனும் அந்நியர் அல்ல, எந்த நாடும் அந்நியர் அல்ல. அதாவது உலகத்தில் எந்த மூலையில் யார் இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து நம்மளுடைய அந்நியர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை நம்மளுடைய போயட் முடிக்கிறாரு, ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்கப். இப்போ இந்த போயமில் அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், நாம் எல்லாம் ஒருவர்.